ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா வீடியோ பாதி இல்லை, நான் முக்கால்வாசி எடுத்துட்டேன். இன்னும் ஒரு 2 கண்டென்ட் மட்டும்தான். அது முடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு நான் வீடியோ கொடுத்துருந்துருப்பேன். ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல. வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போதே டஃப்னு ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன், என்னால் ஆப்குள்ளேயே போக முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ஆப்குள்ளே போனால் வீடியோ எல்லாமே டெலீட் ஆகிடுச்சிங்க. பழைய வீடியோ கூட எதுவுமே இல்லை, எல்லாமே க்ளீனாக இருக்குது. எனக்கு அது பார்த்ததுமே மனசு கஷ்டமாகிடுச்சு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃப்ரேம் போட்டு வீடியோ பண்ணேன் தெரியுமா? ஐயோ, என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. இப்போ திரும்பவும் நான் வீடியோ ஃப்ரேம் போட்டு வாய்ஸ் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. ஆமாம், எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் உள்ளே போய் எப்படிலாம் பார்த்தேன், ஆனால் முடியல. ஃபுல்லாக டெலீட் ஆகிடுச்சு, பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வேற புதுசாக ஒரு டைட்டிலுக்காக வீடியோலாம் எடிட் பண்ணி வச்சுருந்தேன். சரி, அதிதிக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணலான் இருந்தேன். இப்போ அதுவும் போயிடுச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரும்பவும் எல்லாமே பண்ணணும். சரி, கேரக்டராவது இருக்கா அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா அதுவுமே இல்லை. எனக்கு அதை பார்த்ததுமே அழுக வந்துருச்சு. அப்புறம் திரும்பியும் ஆப்பை வெளியில் போயிட்டு திரும்பியும் உள்ளே வந்து பார்த்தோன்னா கேரக்டர் மட்டும் அப்படியே இருக்குங்க. ஆனால் என்ன, திரும்பவும் எல்லா கேரக்டரும் நான் டவுன்லோட் பண்ணணும். எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க, என்னால் முடியல, கஷ்டமாக இருக்குது, கஷ்டப்பட்டு பண்ணது. சரி விடுங்க, இது மாதிரி ஒரு 2 டைம் நடந்திருக்கு. என்ன பண்ணுறது, இன்றைக்கி எனக்கு லக் அவ்வளோதான். சரி ஓகே, நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி பிரச்சனையாயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஃப்ரேம் போட்டு வீடியோ ரெடி பண்ணிடுறேன். சீக்கிரமாக நைட்டு ஒரு 9-10 மணிக்குள்ளே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா காலையில் தாங்க வரும் வீடியோ. கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. சாரி, நான் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கலங்க. சாரிங்க, அது சொல்கிறதுக்காக தான் வந்தேன். நான் போய் போஸ்ட் போடலாம், நோட் எழுதலான் தான் இருந்தேன். ஆனால் எனக்கு எழுதுறதுக்கும் மனசு வரலங்க. என்னங்க எழுத முடியும்? போச்சுங்க, வீடியோ எல்லாமே போச்சுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃப்ரேம் பண்ணி போச்சுங்க. சரி, வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ், எனக்காக வெயிட் பண்ணுங்க. நான் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடித்து உங்களுக்கு கொடுக்குறேன். பார்த்தீங்களா, நான் எப்பயுமே எங்களை வச்சு அட்மின் பேசவே மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு காஸ்டியூம் கொடுத்து அவங்களோட கேரக்டரை வர வச்சு பேசுகிறதுக்கு கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு கஷ்டமாக இருக்குங்க, என்னால் முடியலங்க. சரி, நான் போய் வீடியோ பண்ணுறேன். நான் போய் வீடியோ பண்ணால் தான் சீக்கிரமாக என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும். எனக்காக மட்டும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.